வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்க உணர்த்தினாங்க. 2வது முறை இதே மாதிரி போகணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது டாக்டர் ஐயா இதே மாதிரி ஃபோன் பண்ணி ஒரு காலையில் ஒரு 6 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இப்படி அவங்க ரொம்ப ரோஹிராம் ஐயா கூட ரொம்ப இலகுவாக பேசுவாங்க, ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க டாக்டர் ஐயா. இப்படி பேசி கனவில் நைட்டு வந்து யோகிராம் ஐயா அடியனை கூப்பிட்டாங்க. சுபன் இவரோட சுபன் இவரை ஏன் விடுற, இவர் கையை பிடிச்சிக்கோ, இவரை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு ஐயா மூலமாக, டாக்டர் ஐயா மூலமாக, சண்முகநாதன் சார் மூலமாக அடியனுக்கு அந்த வாய்ப்பையும் கொடுத்து அடியனை அழைச்சிட்டு போய், அது எப்படி சொல்கிறது, தாயை விட கருணையான ஒரு குரு. இப்பேற்பட்ட இந்த கலியுகத்தில் இந்த மாதிரியான குருநாதர்களையும் இந்த குரு வழிபாடுகளையும் நமக்கு கிடைக்கிறதுக்கும் மேற்கொள்கிறதுக்கும் நம்ம பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். எந்நேரமும் குருநாதர் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கும் நம்மளை வழிநடத்த